நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பி வரும், நீ செஞ்ச பாவமும் உனக்கே திரும்பி வரும். ஒரு நாளாவது நல்லா இருமான்னு சொல்கிறானா? பல வீட்டு சாப்பாடு திங்கிற கொழுப்பு, திமிர் பிடித்த நன்றி கேட்டப்ப. எங்கேயா கிளம்பிட்ட? சென்னையில் ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க பாட்டி, அதான் கிளம்பிட்டேன். இந்த வேலையாவது எனக்கு கிடைக்கட்டும்னு ஜெபம் பண்ணி விடுங்க பாட்டி. சின்ன ஜெபமாக பண்ணுங்க, பெரிய ஜெபமாக பண்ணிடுறாங்க. ஐயா எப்பையா திரும்பி வருவ? நாளைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங்கே பஸ் ஏறி நாளை கழிச்சு காலையிலே இங்கே வந்து சேர்ந்துருவோம் பாட்டி. ஐயா பத்திரமா பார்த்து போயிட்டு வாயா. என்ன பக்கம் ரொம்ப திருட்டு நடக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்து வாயா. நாளாயிட்டு என் பேரனை காணும், ஒரு ஃபோனும் போக மாட்டேங்குது. ஆண்டவரே என் பேர பிள்ளைய காப்பாத்துங்க. அம்மா சாப்பாடு இருக்காமா? நானே என் பேரனை காணும்னு கவலையோடு இருக்கேன். இந்த தர்மக்காரன் ஒரு நாளாவது தின்ன சோத்துக்கு நன்றியோட ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறானா? இரு, இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். இந்த தர்மக்காரன் உலகத்தில் இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? எலி மருந்து போட்டிருக்கேன், உன்னையோடு செத்து ஒளி. நான் செஞ்ச பாவம் எனக்கே திரும்பி வருமாம்ல. நான் என்ன காரியம் செய்கிறேன்? ஒரு தர்மக்காரனையா போய் கொல்ல போகிறேன்? என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டேன்? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. இந்த இட்லியை தூர போட்டுட்டு வேற இட்லி கொண்டு வரேன். நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பி வரும், நீ செஞ்ச பாவமும் உனக்கே திரும்பி வரும். பாட்டி, என்னையா இந்த கோலம்? இத்தனை நாள் எங்கேயா போனேன்? சென்னையில் என் பர்ஸு, மொபைலு, சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் திருடிட்டாங்க பாட்டி. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு வேனு லாரி இன்னும் ஏறி நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து சேர்ந்துட்டேன். 4 நாள் சாப்பிடாமல் இருந்ததால் மயங்கி விழுந்துட்டேன் பாட்டி. அதோடு நான் செத்துருவேன்னு நினச்சேன். ஒரு கூன் வளைஞ்ச தர்மக்காரர் தான் வந்து குடிக்க தண்ணியும் 3 இட்லியும் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. அவர் தான் பஸ்ஸு டிக்கெட்டுக்கும் பைசா கொடுத்தாரு. அதை வச்சு தான் வீட்டுக்கு வந்தேன். என் பேரனை நானே என் கையால் கொல்ல பார்த்தேனே. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் பேரனை காப்பாற்றினதுக்காக ரொம்ப நன்றியப்பா. என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லையா,